இரவு நேரத்தில் சிவப்பு கோவணம் அணியும் குருவாயூரப்பன் கதை பற்றி தெரியுமா? முன்னொரு காலத்தில் குருவாயூரப்பனின் தீவிர பக்தையாக ஒரு மூதாட்டி இருந்தாள். அவள் தினமும் காலையும் மாலையும் குருவாயூரப்பன் சந்நிதிக்கு வந்து கண்ணனை மன நிறைவோடு வழிபட்டுச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தாள். ஒரு நாள் அந்த மூதாட்டி இரவு நேர தரிசனம் முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள். அப்பொழுது திடீரென்று பெருங்காற்றுடன் கனமழை பெய்தது. அந்நாட்களில் சாலை வசதிகள் கிடையாது. எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. இந்த பெருமழையில் எப்படி வீட்டிற்கு செல்வது என்று கலங்கிய மூதாட்டி குருவாயூரப்பனின் நாமங்களை சொல்லியபடியே தள்ளாடி தள்ளாடி நடந்து சென்று கொண்டிருந்தாள். அப்போது ஒரு சிறுவன் அங்கு வந்து, "பாட்டி, கவலைப்படாதீர்கள், உங்களை நான் வீட்டில் கொண்டு வந்து விடுகிறேன்" என்று கூறி அந்த மூதாட்டியை கையை பிடித்து அழைத்துச் சென்றான். அவர்கள் இருவரும் பாட்டியின் வீட்டை அடைந்தார்கள். மழையில் இருவரும் முழுவதுமாக நனைந்து விட்டனர். சிறுவன், "பாட்டி, மழையில் எனது துணி நனைந்து விட்டது. உங்கள் புடவையிலிருந்து ஒரு பகுதியை கிழித்து தருவீர்களா?" என்றான். அந்த மூதாட்டி தன்னிடம் இருந்த சிவப்பு நிற புடவையில் கொஞ்சத்தை கிழித்து சிறுவனிடம் கொடுத்தாள். மறுநாள் அதிகாலை குருவாயூரப்பன் சந்நிதியை திறந்த அர்ச்சகருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. நன்றாக அலங்காரம் செய்த கண்ணனின் திருமேனியில் சிவப்பு நிற கோவணம் மட்டுமே இருந்தது. ஆனாலும் அந்த திவ்ய காட்சி அனைவரையும் மயக்கும் விதமாக இருந்தது. காலையில் வழக்கம்போல் குருவாயூரப்பனின் தரிசனத்திற்காக கோயிலுக்கு வந்த அந்த மூதாட்டியும் இந்த காட்சியைக் கண்டு அதிசயப்பட்டு போனதோடு அகமகிழ்ந்தும் போனாள். முன்தினம் இரவு நடந்தது அனைத்தையும் கோயில் அர்ச்சகர் உள்ளிட்ட அனைவரிடமும் சொன்னதோடு தான் கிழித்து கொடுத்த அந்த சிவப்பு நிற புடவையையும் அனைவரிடமும் காண்பித்தாள். அந்த மூதாட்டி கிழித்து கொடுத்த ஒரு பகுதி ஆடையே குருவாயூரப்பன் இடையில் கோவணமாக காட்சியளித்தது. அன்று முதல் குருவாயூரப்பனுக்கு இரவில் சிவப்பு கோவணம் மட்டுமே சாற்றுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அடுத்த கதை பாண்டவர்களை பற்றியது. வனவாச காலத்தில் பாண்டவர்கள் நாராயண ஆசிரமத்தில் தங்கியிருந்தனர். அவர்களில் பீமசேனன் அளவில்லா உடல் வலிமை கொண்டவன். இரும்பை போல திடமான தோள்கள், மலை போல் விரிந்த மார்பு, ஒரு அடியால் மரங்களை பிடுங்கும் சக்தி உடையவன். தன் பலத்தையே தன் அடையாளமாக கொண்டவன். இந்த உலகத்தில் என் கைகளால் அசைக்க முடியாதது ஏதுமில்லை என்ற அகம்பாவம் அவன் உள்ளத்தில் நிழல் போல் குடிகொண்டிருந்தது. தர்மத்திற்காக போராடினாலும் உடல் பலமே அனைத்திற்கும் தீர்வு என்ற எண்ணமே அவனது மனதில் மேலோங்கியிருந்தது. ஒரு நாள் 1000 இதழ்கள் கொண்ட அதிசய தாமரை மலரை பார்த்தாள் திரௌபதி. அதன் மனம் வனமெங்கும் பரவியது. அந்த மலரை நோக்கி அவள் கண்கள் மின்ன, "பீமா, இப்படிப்பட்ட மலர்கள் இன்னும் கொண்டு வர முடியுமா?" என்று கேட்டாள். அந்த கேள்வி பீமனின் அகம்பாவத்தை மேலும் தூண்டியது. இது சாதாரண வேலை என்று மனதுக்குள் எண்ணி, "உலகின் எந்த மலையையும் நான் தூள் தூளாக்குவேன். ஒரு சிறு பூவையா என்னிடம் கேட்கிறாய்? இப்பொழுதே ஒரே நொடியில் கொண்டு வருகிறேன் திரௌபதி" என்ற தன்னம்பிக்கையோடு புறப்பட்டான். கந்தமாதன மலையை நோக்கிச் சென்ற அவன் வழியில் ஒரு கிழட்டுக் குரங்கை பார்த்தான். வழியை மறித்தபடி அது தன் வாளை நீட்டி அமர்ந்திருந்தது. அந்த தருணத்தில் பீமன் தன் உடல் வலிமை மீது கொண்ட பெருமையால் தன் பணிவின் எல்லையை தாண்டினான். பீமன் அதை ஒரு சாதாரண வானரம் என எண்ணி, "ஏய் குரங்கே, உன் வாளை வழியிலிருந்து அகற்று" என்று அதட்டினார். அதற்கு அந்த குரங்கு, "மிக்க பலம் பொருந்தியவரே, நான் மிகவும் வயதானவன். இந்த பெரிய வாளை என்னால் அகற்ற முடியாது. அதை பாதையிலிருந்து தள்ளி வைத்துவிட்டு நீ போகலாம்" என்றது. பீமன் குரங்கின் வாளை அகற்ற முயன்றான். தன் முழு பலத்தை பயன்படுத்தியும் அதை அசைக்க கூட முடியவில்லை. எத்தனை முறை முயற்சி செய்தும் அசைக்க முடியவில்லை. தன் சக்தி அனைத்தையும் இழந்த பீமன் கிழட்டு குரங்காக காட்சியளிக்கும் இவர் ஒரு மகானாக இருக்கலாம் என்று உணர்ந்தான். அவரிடம் பணிவுடன், "வணக்கத்திற்குரியவரே, நீங்கள் மகானாக இருக்கக்கூடும். தயவு செய்து உங்கள் உண்மை வடிவினை வெளிப்படுத்த வேண்டுகிறேன்" என்று பிரார்த்தித்தான். மேலும், "என் பெயர் பீமன், குந்தி தேவியின் மைந்தன், யுதிஷ்டரின் சகோதரன்" என்று தன்னை அந்த குரங்கிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டான். குரங்கு புன்முறுவலுடன், "நான் உன் சகோதரன் அனுமன். நீ தேடி வந்த தாமரை மலர்கள் நிறைந்த குளம் அருகில் உள்ளது. அங்கு சென்று மலர்களை பறித்துக்கொள்" என்றார். "என்னை மன்னியுங்கள், என் இருமாப்பான போக்கை பொறுத்து அருள்வீராக. உங்கள் உண்மை வடிவினை காட்டி எனக்கு அருளுங்கள்" என்று அனுமனிடம் வேண்டினான் பீமன். பீமனின் வேண்டுகோளை ஏற்று அவனுக்கு தன் விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அருளினார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரின் விஸ்வரூப தரிசனம் பீமனின் உள்ளத்தை உலுக்கியது. மலை போன்ற உடல், வானத்தை துளைக்கும் தோள், கண்களில் கருணையும் வீரமும் ஒன்றாக ஒளிர்ந்தது. அந்த ஒரு கணம் பீமன் தன் உடல் பலத்தால் கொண்ட பெருமையை துறந்து பக்தியின் பலத்தையும் பணிவின் மகத்துவத்தையும் உணர்ந்தான். பலமே எல்லாம் என்றவன்
பணிவே உண்மையான வலிமை என்ற உண்மை அவன் இதயத்தில் பதிந்தது. தலைவணங்கி கண்களில் கண்ணீருடன், அண்ணா, இன்று நீங்கள் எனக்கு தந்த பாடம் உடல் பலத்தை விட பணிவே வலிமையானது என்பதை புரிந்து கொண்டேன் என்று மனமுருக நமஸ்கரித்தான். அனுமன் அமைதியாகச் சிரித்தார். பீமா, உன் வலிமை தர்மத்திற்காகவே பயன்பட வேண்டும். அகம்பாவம் வந்தால் அது உன்னை வீழ்த்தும். பணிவு வந்தால் இறைவன் உன்னை உயர்த்துவான். உன் வாழ்வில் இந்த நினைவு என்றும் நிலைத்திருக்கட்டும் என்று ஆசீர்வதித்தார். பீமன் தன் இதயத்தில் புதிய தெளிவுடன் கந்தமாதன மலையின் அடர்ந்த காடுகளுக்குள் சென்றான். அங்கு தெய்வீக மனம் வீசும் 1000 இதழ்கள் கொண்ட தாமரைகள் நிறைந்த குளத்தை அடைந்தான். மலர்களை பறிக்கும் போது அவனது உள்ளம் முழுவதும் அனுமனின் அருளும் ராமநாமத்தின் ஒளியும் எதிரொலித்தன. மலர்களை எடுத்துக்கொண்டு திரும்பிய போது அவன் நடைமாற்றம் பெற்றிருந்தது. முன்பு இருந்த திமிர் இல்லை. கண்களில் அமைதி, முகத்தில் அடக்கம் இருந்தது. திரௌபதியிடம் மலர்களை வழங்கிய போது அவள் அந்த மலர்களின் மனதை விட பீமனின் மாற்றத்தையே முதலில் உணர்ந்தாள். வனவாச காலத்தின் அந்த ஒரு நாள் பீமனுக்கு மட்டுமல்ல, பாண்டவர்களின் வாழ்விற்கே ஒரு மௌனமான உபதேசமாக மாறியது. உடல் பலம் மனிதனை பெருமைப்படுத்தும், ஆனால் பணிவு அவனை தெய்வத்தின் அருகில் கொண்டு செல்லும். பெரியோரை மதித்து அகம்பாவத்தை விட்டு தர்மத்தின் பாதையில் நடந்தால் இறைவன்தானே முன்வந்து அருள் புரிவார். பலம் மிக்கவன் என்ற அகம்பாவத்தை விட்டுவிட்டு பெரியோரை மதிக்கும் தன்மையை வளர்த்து கொண்டால் இறைவனின் ஆசீர்வாதம் நிச்சயம் கிட்டும். அடுத்த கதை பிருங்கி முனிவர் பற்றியது. பிருங்கி முனிவர் எவ்வாறு 3 கால்கள் பெற்றார் தெரியுமா? பிருங்கி முனிவர் நந்தி, விநாயகர், கார்த்திகேயர், வீரபத்திரர், காலபைரவர், பூதங்கள்கள், ஆவிகள் போன்ற சிவபெருமானின் கணங்களில் ஒருவர். அவரது கதை மிகவும் சுவாரஸ்யமானது. பிருங்கி முனிவர் மகாதேவரின் மிகவும் தீவிர பக்தர். அவர் தினமும் அவரை வணங்கி மலர்களை அர்ப்பணித்து மந்திரங்களை உச்சரித்து வந்தார். அவரது பக்தியில் சிவபெருமான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவரை தனது கணங்களில் சேர்த்து அவரது காலடியில் இடம் கொடுத்தார். ஆனால் பிருங்கிக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அவர் பார்வதி தேவியை வணங்க மறுத்துவிட்டார். ஒவ்வொரு முறையும் சிவசக்தி ஒன்றாக இருந்தபோது அவர் சிவனின் பரிக்கிரமத்தை மட்டுமே செய்தார். சிவனும் சக்தியும் ஒன்று என்றும் அவர் அவர்களை பிரிக்க முடியாது என்றும் சிவன் அவரிடம் கூறினார். ஆனால் பிருங்கி முனிவர் கேட்க மறுத்துவிட்டார். எனவே பார்வதி தேவி அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார். அடுத்த முறை சிவனும் பார்வதியும் ஒன்றாக அமர்ந்திருந்தனர். பிருங்கி முனிவர் ஒரு தேனீயாக உருமாறி சங்கரரை மட்டும் வணங்கி துதி பாடினார். இதை பார்த்த பார்வதி தேவி கோபங்கொண்டு பிருங்கியிடமிருந்து அனைத்து சக்திகளையும் விலக்கிக் கொண்டாள். அவரது சதை மறைந்து அவனது இரத்தம் வடிந்து எலும்புகள் மட்டுமே எஞ்சியிருந்தன. இளமையை இழந்து வயோதிகத்தை அடைந்தார். பிருங்கி முனிவர் தன் கால்களால் நிற்க முயன்றார். ஆனால் முடியவில்லை. தன் பக்தர்கள் மீது அன்பு கொண்ட சிவபெருமான் அவரை தொட்டார். அதனால் அவருக்கு 3 கால்கள் கிடைத்தன. சக்தி தேவியிடமிருந்துதான் சக்திகளை பெற்றாலும் அவள் இல்லாமல் தன்னால் கூட இருக்க முடியாது என்று சிவன் கூறினார். பிருங்கி முனிவர் தனது தவறை உணர்ந்து சிவனையும் சக்தியையும் வணங்கினார். அப்பொழுதிருந்து பிருங்கிக்கு 3 கால்கள் உள்ளன என்று புராண கதைகள் கூறுகின்றன. ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் மிகவும் சோம்பேறி ஒருவர் இருந்தான். அவன் எந்த கடின உழைப்பும் செய்யாமல் உணவை பெற முயற்சிப்பான். ஒரு நாள் காலையில் கிராமப்புறங்களில் சுற்றித் திரிந்தபோது சாப்பிட சில பழங்களை திருட முடிவு செய்தான். அவன் ஒரு பழத்தை பறிக்க முயன்றவுடன் ஒரு விவசாயி அவரை பார்த்து அவரை நோக்கி வரத் தொடங்கினார். சோம்பேறி மனிதன் பயந்து அருகில் உள்ள காட்டுக்குள் ஒளிந்து கொள்ள ஓடினான். காட்டின் வழியாக நடந்து செல்லும் போது 2 கால்கள் மட்டுமே உள்ள ஒரு வயதான ஓநாயைக் கண்டான். அந்த ஓநாய் 2 கால்களை மட்டும் வைத்துக்கொண்டு எப்படி உயிர் பிழைக்கிறது என்று அந்த மனிதன் யோசித்தான். ஓநாய் ஓடவோ உணவு தேடவோ முடியவில்லை. மற்ற விலங்குகளிடமிருந்து அச்சுறுத்தல்கள் இருந்தன. ஆனால் அது மகிழ்ச்சியுடன் ஊர்ந்து சென்றது. திடீரென்று ஒரு சிங்கம் அதன் வாயில் ஒரு இறைச்சித் துண்டுடன் ஓநாய் நோக்கி வருவதைக் கண்டான். சோம்பேறி மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள மரத்தின் மீது ஏறினான். ஆனால் ஓநாய் ஓட முடியாமல் நின்றது. ஆனால் அந்த மனிதனின் கண்கள் சிங்கத்தின் மீது இருந்தன. சிங்கம் ஓநாய் சாப்பிட இறைச்சி துண்டை விட்டுச் செல்வதை பார்த்தான். கடவுளின் விளையாட்டைக் கண்ட அந்த சோம்பேறி மகிழ்ச்சி அடைந்தான். கடவுள் தனது படைப்புகளை பராமரிக்க எப்போதும் ஒரு திட்டத்தை வைத்திருப்பதாக அவன் நினைக்கத் தொடங்கினான். மேலும் கடவுள் தனக்காகவும் ஏதாவது திட்டமிடப்பட்டிருக்க வேண்டும் என்று அவன் நம்பினான். எனவே அவன் உட்கார ஒரு இடத்தை கண்டுபிடித்து யாராவது தனக்கு உணவளிப்பார்கள் என்று காத்திருந்தான். அவன் காத்திருந்தான். 2 நாட்கள் உணவு இல்லாமல் அங்கே காத்திருந்தான். இறுதியாக அவன் பசியை தாங்க முடியாமல் வெளியேறினான். வழியில் அவர் ஒரு வயதான முனிவரை சந்தித்தான். அவன் முனிவரிடம் எல்லாவற்றையும் சொல்லி,
ஞானி, கடவுள் ஊனமுற்ற ஓநாய்க்கு கருணை காட்டினார். ஆனால் அவர் ஏன் எனக்கு கருணை காட்டவில்லை என்று கேட்டான். வயதான முனிவர், கடவுள் அனைவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பது உண்மைதான். நீங்கள் நிச்சயமாக அவருடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஓநாய் போல இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. நீங்கள் சிங்கம் போல் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் கடவுளின் அடையாளங்களை நமக்காக தவறாக புரிந்து கொண்டு அவற்றை தவறான வழியில் எடுத்துக்கொள்கிறோம். அதனால் விரக்தி அடைய வேண்டாம். இதுவரை உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடவுளின் அடையாளங்களை தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்பதை பற்றி சிந்தியுங்கள். சிவன் பார்வதி அருளிய கர்ம வினை தத்துவம். ஒருமுறை அன்னை பார்வதி தேவி சிவபெருமானிடம் ஒரு ஐயத்தை கேட்டார். சுவாமி, பூமியில் ஏற்கனவே துன்பத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் துயரத்தையே தருகிறீர்கள். ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பவர்களுக்கு துன்பமே தருவதில்லையே, இது ஏன் என்று கேட்டார். இதற்கு பதிலளிக்க விரும்பிய இறைவன் பார்வதி தேவியுடன் கணவன் மனைவி உருவம் கொண்டு பூலோகத்திற்கு வந்து ஒரு கிராமத்தின் அருகே தங்கி தன் லீலையை தொடங்கினார். மாலை நேரத்தில் சிவபெருமான் பார்வதியிடம், நாம் இப்போது மனித உருவில் இருப்பதால் இங்கிருக்கும் முறைப்படி உணவருந்த வேண்டும். நான் உணவுப் பொருட்களை சேகரித்து வருகிறேன். அதற்குள் நீ சமைப்பதற்கான அடுப்பை தயார் செய் என்று கூறிச் சென்றார். அன்னை பார்வதி அடுப்பு கட்டுவதற்காக செங்கற்களை தேடிச் சென்றார். அந்த ஊரில் பராமரிப்பின்றி பாழடைந்து கிடந்த சில வீடுகளிலிருந்து செங்கற்களை எடுத்து வந்து அடுப்பை செய்து முடித்தார். சிறிது நேரத்தில் சிவபெருமான் வெறும் கையுடன் திரும்பி வந்தார். பார்வதி தேவி ஆச்சரியத்துடன், சுவாமி, சமைக்க ஒன்றும் கொண்டு வரவில்லையே, எப்படி உணவு தயாராகும் என்று கேட்டார். அதற்கு இறைவன், தேவி, இப்போது அதன் அவசியமில்லை. அதற்கு முன் இந்த அடுப்பு கட்ட நீ செங்கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தாய் என்று கேட்டார். பார்வதி தேவி பதிலளித்தார், பிரபு, இந்த ஊரில் சிதிலமடைந்து பாழடைந்து கிடக்கும் வீடுகளிலிருந்து இந்த கற்களை எடுத்தேன் என்றார். சிவபெருமான் கேட்டார், ஏன் நல்ல நிலையில் இருக்கும் அழகான வீடுகளிலிருந்து நீ கற்களை எடுக்கவில்லை? அதற்கு அன்னை, சுவாமி, அந்த வீடுகள் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் பராமரிக்கப்படுகின்றன. அவற்றை சிதைப்பது சரியாக இருக்காது. அதனால்தான் ஏற்கனவே மோசமான நிலையில் இருந்த வீடுகளில் இருந்து கற்களை எடுத்தேன் என்றார். சிவபெருமான் புன்னகையுடன் கூறினார், பார்வதி, இதுதான் உன் கேள்விக்கான பதில். யார் ஒருவர் தனது நற்செயல்களால் தர்மத்தினால் தன் வாழ்க்கையை அழகாக பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கு துன்பம் வருவதில்லை. ஆனால் தன் செயல்களால் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டவர்களின் நிலையே மேலும் மோசமடைகிறது என்றார். மனிதன் தன் வாழ்க்கையை நல்ல செயல்களால் செதுக்க வேண்டும். நாம் செய்யும் தர்மமும் நற்பணிகளுமே நம் வாழ்வை எவரும் அசைக்க முடியாத பலமான மாளிகையாக மாற்றும். எங்கும் சிவம். அஜாமிலர் என்ற பிராமணனின் கதை. ஹரிநாமத்தின் சிறப்பை உணர்த்தும் கதை இது. ஸ்ரீமத் பாகவதம் ஷஷ்டஸ்கந்தம் 1.3 பாகம் கதை வடிவில். கான்யகுப்ஜம் என்ற அழகிய நகரம். அங்கே வாழ்ந்தான் ஒரு பிராமணன் அஜாமிலன். அவன் வாழ்வு ஒரு யாகம் போல தூய்மை நிறைந்தது. விடியற்காலையில் எழுந்து ஸ்நானம் செய்து சந்தியாவந்தனம் வேத பாராயணம் செய்து வந்தார். குருவின் கட்டளையே அவனுக்கு தெய்வ வாக்கு மற்றும் தந்தையை தெய்வமாக மதித்தான். இளமையான பத்தினியான மனைவியுடன் கிரகஸ்த தர்மத்தை நேர்மையாக வாழ்ந்தான். ஒரு நாள் அவன் கண்ட காட்சி அவன் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. ஒரு நாள் தந்தையின் கட்டளையின்படி அஜாமிலன் பூ, பழம், குஷா புல் ஆகியவற்றை எடுக்க காட்டுக்குள் சென்றான். திரும்பி வரும் வழியில் காட்டுப்பாதையில் அவன் கண்களில் பட்டது ஒரு காட்சி. அது மது அருந்திய ஒரு சூத்திரன் இன்பமாக பாடி ஆடிக்கொண்டிருந்தான். அவன் ஒரு வேசியை தழுவி அருவருப்பாக சிரித்தும் கவலையின்றி பாடிக்கொண்டிருந்தான். அஜாமிலன் தன் முகத்தை திரும்பிக் கொள்ள முயன்றான். இது பாவம், பார்க்கக்கூடாது என்று மனம் சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் மனம் பலவீனமானது. காமம் புத்தியை மூடியது. அந்த காட்சி அவன் உள்ளத்தில் தீயாய் பதிந்தது. அவன் பார்த்த அந்த காட்சி அவனது ஆசையை தூண்டியது. அஜாமிலனை மெல்ல மெல்ல மாற்றியது. அவன் தன் பத்தினியான மனைவியை துறந்தான். அந்த வேசியின் வீட்டில் குடியேறினான். தந்தையின் சொத்துக்கள் கரைந்தன. பசியை அடக்க, ஆசையை பூர்த்தி செய்ய திருட்டு, கொள்ளை, பொய், வன்முறை ஆகிய எல்லாம் அவன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டன. மது, மாமிசம், சூதாட்டம் என ஒரு காலத்தில் கனவிலும் நினைக்காத பாவங்கள் இப்போது அவன் தினசரி வாழ்வாகின. அந்த வேசியிடம் அவனுக்கு 10 மகன்கள் பிறந்தனர். அவர்களில் இளையவன் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தான். அவனுக்கு நாராயணன் என்ற பெயர் வைத்தான். நாராயணன் பாசத்தின் கடைசி தீபமாக இருந்தான். நாராயணா என்று அவன் அழைத்தால் குழந்தை ஓடி வரும். அஜாமிலன் அவனை மடியில் தூக்கி வைத்து
அந்த குழந்தையின் சிரிப்பில் தன்னை மறந்தான். அவன் நாவிலிருந்து நாள்தோறும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அவனுக்கே தெரியாமல் பகவான் நாமம் அவனது நாவை விட்டு விலகவில்லை. 84 வயதில் மரணத்தின் வாசலில் இருந்தான். உடல் நடுங்கியது, மூச்சு திணறியது. மரணத்தின் தருணம் நெருங்கிய போது அவன் முன் தோன்றினர் 3 பயங்கர உருவங்கள் கொண்ட ஏமதூதர்கள். கருமையான உடல், கண்களில் கொடூரம், கைகளில் பாசக்கயிறுடன் வந்தனர். அஜாமிலன் அலறினான். பயம் அவன் குரலை அடைத்தது. அந்த சத்தம் பகவானை அழைத்தது அல்ல, அது ஒரு தந்தையின் அலறல். நாராயணா, நாராயணா என்று அலறினான். அப்பொழுது அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அந்த ஒரு நாம உச்சரணையால் ஆகாயம் ஒளிர்ந்தது. அங்கு 4 தெய்வீக உருவங்கள் தோன்றின. பீதாம்பரம் அணிந்தவர்கள். முகங்களில் கருணையின் பிரகாசத்துடன் விஷ்ணு தூதர்கள் தோன்றினர். அவர்கள் யமதூதர்களின் முன் வந்து நின்றனர். நிறுத்துங்கள், இந்த ஜீவன் இப்போது எங்களுக்குரியவன் என்றனர். யமதூதர்கள் ஆச்சரியமடைந்தனர். இவன் பாவி, பிராமணனாக பிறந்தும் வேசியுடன் சேர்ந்து திருட்டு, கொள்ளை, மது எனெல்லாம் செய்தவன் என்றனர். விஷ்ணு தூதர்கள் மென்மையாகச் சிரித்தனர். ஆனால் இவன் பகவான் நாமத்தை அனுப்பொழுதும் உள்ளன்போடு உச்சரித்தான். அறிந்தோ அறியாமலோ நாராயணனின் நாமத்தை தினமும் உச்சரித்தான். நாமம் நாமியே, நாமம் எடுத்த இடத்தில் பாவம் நிற்காது என்றனர். அந்த வார்த்தைகள் யமதூதர்களை மௌனமாக்கின. யமதூதர்கள் திரும்பிச் சென்றனர். அஜாமிலன் கண்களை திறந்தான். அவன் கேட்ட அனைத்தும் அவன் உள்ளத்தை உலுக்கியது. என்னை பகவான் நாமம்தான் காப்பாற்றியது என்று அவன் அழுதான். அவன் மனம் உருகியது. அன்று முதல் அஜாமிலன் மனிதனாக மாறினான். அவன் எல்லாவற்றையும் துறந்து ஹரித்வாரம் சென்றான். கங்கை கரையில் அமர்ந்து நாள் முழுவதும் ஹரிநாமம் ஜபித்தான். அங்கு வரும் பக்தர்களுக்கு நாராயணனின் பெருமைகளை எடுத்துரைத்து இறுதியில் வைகுண்டமடைந்தான். கலியுகத்தில் ஒரே ஒரு நாமம் போதும். அறிந்தோ அறியாமலோ பாவத்தோடு கூட சொன்னாலும் ஹரிநாமம் ஜீவனை காப்பாற்றும். ஹரே கிருஷ்ண ஹரே ராம் என்று நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். முக்தி நிச்சயம். அடுத்த கதை திருப்பதியில் நடந்த உண்மை சம்பவத்தை பற்றியது. இது 1979ஆம் ஆண்டு திருமலையில் நடந்த ஒரு மெய்ச்சிலிருக்க வைக்கும் உண்மை சம்பவம். பகவான் இன்னும் இருக்கிறாரா? அவர் உண்மையில் நம் அழைப்பை கேட்கிறாரா என்ற கேள்விகளுக்கு விடையாக அமைந்த தெய்வீக நிகழ்வு இது. வறண்ட திருமலையில் அது ஒரு சோதனை காலம். 1979ஆம் ஆண்டு திருப்பதி ஒரு பயங்கரமான வறட்சியை சந்தித்தது. பருவமழை பொய்த்தது. கோகர்ப்பம் நீர்த்தேக்கம் வறண்டது. கிணறுகள் அனைத்தும் உலர்ந்து போயின. திருமலையில் இருந்த தண்ணீர் இருப்பு இன்னும் ஒரு மாதத்திற்கு மட்டுமே வரும் என்ற நிலை உருவானது. வானிலை ஆய்வு மையம் கையை விரித்தது. மழை பெய்ய வாய்ப்பே இல்லை என்று அறிவித்தது. பக்தர்களின் தரிசனத்தை நிறுத்திவிடலாமா என்ற இக்கட்டான சூழல் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு ஏற்பட்டது. நாத்திகர்கள் கேலி பேசினார்கள். தன் கோவிலுக்கே தண்ணீர் ஏற்பாடு செய்ய முடியாத கடவுளா என்று பத்திரிகைகள் எழுதின. அப்போது 90 வயதான வேத சாஸ்திர வித்தகர் ஸ்ரீ உப்புலூரி கணபதி சாஸ்திரி ஒரு தீர்வை சொன்னார். முழு சரணாகதியுடன் வருண ஜபம் செய்யுங்கள். ஆனால் ஒரு துளி கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. அந்த பரந்தாமன் மழையை தருவான் என்றார். இருப்பினும் பண்டிதர்களை திரட்டுவதிலும் குறுகிய காலத்தில் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதிலும் பல நடைமுறை சிக்கல்கள் இருந்தன. அதிகாரிகள் தயக்கத்தில் இருந்தனர். 19 நவம்பர் 1979 நள்ளிரவு 1 மணி. திருமலை மலையே ஆழ்ந்த நிசப்தத்தில் இருந்தது. கோவிலின் அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு கருவறை பூட்டப்பட்டிருந்தது. உள்ளே ஒரு மனிதன் கூட இல்லை. அப்போது கருவறைக்கு முன் தொங்கியிருந்த அந்த பெரிய மணி யாரும் தொடாமலே தானாகவே அதிரத் தொடங்கியது. தன் 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 என்ற அந்த ஓசை திருமலை முழுவதையும் அதிர வைத்தது. மக்கள் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தனர். யார் மணி அடித்தது என்று அனைவரும் திகைத்தனர். ஆனால் அந்த ஓசையின் பொருளை தேவஸ்தான முதன்மை நிர்வாக அதிகாரி ஸ்ரீ BVR கே பிரசாத் மட்டும் உணர்ந்தார். அவர் கண்கள் கலங்கின. அந்த மணி ஒலி அவருக்கு ஒரு செய்தியை சொன்னது. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். அடுத்த நாளே அதிசயங்கள் தொடங்கின. பண்டிதர்கள் தாமாகவே முன்வந்து இணைந்தனர். வருண ஜபத்திற்கான ஏற்பாடுகள் மிக விரைவாக நடந்தன. 3 நாட்களுக்கு இடுப்பளவு நீரில் நின்று மந்திர ஜபம் செய்யப்பட்டது. யாகங்களும் ஹோமங்களும் வேத பாராயணங்களும் இடைவிடாது நடந்தன. 4ஆம் நாள் சஹஸ்ர கலசாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது வானம் மிக தெளிவாக இருந்தது. ஒரு மேகம் கூட தென்படவில்லை. இது நடக்காது என்று சிலர் முணுமுணுத்தனர். ஆனால் அபிஷேகம் முடிந்த அடுத்த நிமிடம் வானில் கருமேகங்கள் திரண்டன. மின்னல் வெட்டியது. இடி முழங்கியது. திருமலை பகுதியில் மட்டும் மூசல்தார மழை கொட்டி தீர்த்தது. வறண்டு கிடந்த கோகர்ப்பம் அணை நிரம்பி வழிந்தது.
கிணறுகள் பொங்கின. ஒரு வருடத்திற்கு தேவையான தண்ணீர் ஒரே நாளில் கிடைத்தது என்று பொறியாளர்கள் வியப்புடன் அறிவித்தனர். கேலி செய்தவர்கள் மௌனமானார்கள். பக்தர்கள் ஆனந்த கண்ணீருடன் கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட்டனர். இந்த சம்பவம் ஒரு வெறும் கதையல்ல, பகவானின் இருப்பிற்கான சாட்சி. ஓம் நமோ வெங்கடேசாயா. அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம். அப்படி மார்கழி மாதத்தில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படும் உற்சவம் ஆருத்ரா தரிசனம் என கொண்டாடப்படுகிறது. உலகின் முதல் சிவன் கோவில் என்றும் உலகிலேயே மிகப்பெரிய மரகத நடராஜர் இருக்கும் கோவில் என்றும் சிறப்பு பெற்றது திருத்திர கோஷமங்கை திருத்தலத்தில் அமைந்துள்ள மங்களநாதர் திருக்கோவில். இக்கோவிலில் மிக சிறப்பாக நடைபெறும் உற்சவங்களில் மார்கழி மாதத்தில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் மிக முக்கியமான ஒன்றாகும். வருடத்தின் அனைத்து நாட்களும் சந்தன காப்பு இடப்பட்டு காட்சி தரும் நடராஜ பெருமானை ஆருத்ரா தரிசனம் அன்று மட்டுமே மரகத திருமேனியாக தரிசனம் செய்ய முடியும். மார்கழி மாதத்தில் வரும் சிவ பெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரம் அன்று நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுக்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர். வருடத்தில் 6 முறை மட்டுமே நடராஜருக்கு திருமஞ்சனம் நடத்தப்படும். அவற்றில் மிக முக்கியமான திருநாள் தான் ஆருத்ரா தரிசனம். இது அனைத்து சிவன் கோவில்களிலும் மிக விசேஷமாக நடத்தப்படும் என்றாலும் உத்தரகோஷமங்கையில் நடக்கும் ஆருத்ரா தரிசனம் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் மரகத நடராஜரை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் இங்கு குவிவது வழக்கம். ஆருத்ரா தரிசனம் அன்று சிவபெருமானுக்கு திருவாதிரை களி படைத்து வழிபடுவது விசேஷமானதாகும். சேந்தனார் என்ற சிவனடியார் விறகுகளை வெட்டி விற்று அதில் கிடைத்த பணத்தை வைத்து தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவு அளித்த பிறகுதான் சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் பெய்த கனமழையால் விறகுகள் நனைந்து விட்டதால் தன்னிடம் இருக்கும் அரிசி வெல்லத்தை வைத்து களி சமைத்து சிவனடியாரின் வருகைக்காக காத்திருந்தார். வெகு நேரமாகியும் யாரும் வராததால் வருத்தத்தில் இருந்த அவரது மனவேதனையை போக்கவும் அவருக்கு அருள் செய்யவும் நினைத்த சிவபெருமான் தானே சிவனடியாராக வந்து சேந்தனாரின் இல்லத்தில் களி சாப்பிட்டு விட்டு மறுவேளைக்கு எடுத்துச் சென்றார். அடுத்த நாள் அந்த ஊர் கோயிலில் இருந்த நடராஜரின் முன் களி சிதறல்கள் கிடப்பதைக் கண்டு அர்ச்சகர்கள் அதிர்ச்சி அடைந்த போது தானே சேந்தனாரின் வீட்டில் களி உண்டதாக அசரீரி ஒலித்தது. பக்தனுக்கு அருள் செய்ய ஈசன் வந்த இந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக ஆண்டுதோறும் இந்த நாளில் ஆருத்ரா தரிசன விழா நடத்தப்பட்டு சிவனுக்கு களி படைத்து வழிபடப்படுகிறது. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஓம் நம சிவாய் என்று கமெண்ட் பண்ணுங்க.